பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல அர்ச்சனா தனக்கு கிடைக்கிற ஒரு பாயிண்ட பூர்ணிமாவுக்கு கொடுக்குறாங்க. இத பார்த்த உடனே அர்ச்சனா ரசிகர்கள் அர்ச்சனா மாஸ்டரா, அர்ச்சனாவோட மாஸ்டர் பிளான்டா, மாயாவையும் பூர்ணிமாவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனா போட்ட மாஸ்டர் பிளான் தான் இருது. வேற லெவல்ல கேம் விளையாடுறாங்க அர்ச்சனா தான் மாசு, அர்ச்சனா தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடு பூர்ணிமாவோட ரசிகர்கள் பூர்ணிமா அர்ச்சனா இவங்களோட கூட்டணி வேற லெவல்ல மாசா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. நானுமே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கறதுல உறுதியா தான் இருக்கிறேன். இன்னைக்கு வர அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா பல இடங்கள்ல தவறுகள் பண்றாங்க, இல்லன்னா சொல்லல. ஆனா என்ன பொறுத்தளவுல அர்ச்சனா மாசா தமாசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முடிவு அர்ச்சனா எடுத்த தமாசு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல என்னப்பா மாசு இருக்குது? மாயா பூர்ணிமா இந்த 2 பேரையும் பிரிச்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. மாயா கெட்டவ, பூர்ணிமா நல்லவ அப்படிங்கிற மாதிரி 2வது இடத்துக்கு பூர்ணிமா முன்னேறுவா. இதுதான் விஜய் டிவியோட ஆசையும். இந்த சீசன் முழுக்க முழுக்க தன்னை அசிங்கப்படுத்தி டிஆர்பிக்கு உதவி இருக்கா, அதனால பூர்ணிமாவுக்கு 2வது இடம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் டிவியும் இந்த அளவு பூர்ணிமாவுக்கு முட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தே பூர்ணிமாவோட பேரை தூக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட பூர்ணிமாவை காப்பாத்திருக்காங்க அர்ச்சனா. இது எந்த விதத்திலையும் மாசுலாம் கிடையாது. உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த எல்லா கேவலமான கேடுகட்ட வேலைகளுக்கும் மாயா காரணம் கிடையாது, பூர்ணிமாவோட புத்தி தான் காரணம். அதாவது டாஸ்க் விளையாடுறதுக்கோ, டான்ஸ் ஆடுறதுக்கோ, பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கோ, மூளையை வச்சு யோசிக்கிறதுக்கோ மாயாவுக்கு அந்த அளவுக்கு மூளை எல்லாம் கிடையாது. மாயாவுக்கு மூளையா செயல்படுறது இந்த இடத்துல பூர்ணிமாவை தான். நம்ம மாயாவை எந்த அளவு கழுவி ஊத்தணுமோ அதுக்கு 3 மடங்கு அதிகமா பூர்ணிமாவை கழுவி ஊத்தணும். அவ தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அது பிரதீப்போட வெளியேற்றமா இருந்தாலும் சரிதான், இல்லனா அர்ச்சனாவை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ண விஷயமா இருந்தாலும் சரிதான். எல்லா இடத்துலயுமே மாயாவை தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி ஏத்தி விடுற வேலையை மட்டும்தான் பூர்ணிமா பண்ணிக்கிட்டு இருந்தா. பூர்ணிமாவோட பேச்சை கேட்டு முட்டாள்தனமா வேலைகளை பண்ணதுதான் மாயா செஞ்ச தப்பு. அந்த விதத்துல வில்லன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தளவு வில்லன் பூர்ணிமா தான். இப்போ பூர்ணிமா நல்லவ, மாயாவுக்கு எதிராக பூர்ணிமா பேசிட்டா, பூர்ணிமா நல்லவ. பாத்தீங்களா, அர்ச்சனாவும் பூர்ணிமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அர்ச்சனாவுக்கு தெரியுது பூர்ணிமாவோட நல்ல குணம். லேய் சுத்துங்கடா, ரொம்ப சுத்தாதீங்க, அந்து போயிருண்டா. என்ன பொறுத்தளவுல அர்ச்சனா முட்டாளுங்க. என்னன்னு அர்ச்சனாவை இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாப்பா உண்மைதானே. கமல் அப்படிங்கிற ஒரு கோமாளி கண்டதையும் வளர்னாரு வீக்கெண்ட் எபிசோட்ல. அதை நம்பிக்கிட்டு நிக்சன் பொறுக்கி கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க, மாயா பூர்ணிமா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க. தான் எந்த குரூப்லயும் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக தினேஷ் அவங்க கிட்ட நார்மலா பேசின விஷயத்த நாமினேஷன்ல யூஸ் பண்ணி தினேஷ் அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா அர்ச்சனா ஒரு முட்டாள் தான், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புற முட்டாள். அவங்கள யார் வேணாலும் ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பேச்சு மட்டும்தான், பேச்சு தைரியம். அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்கு எது தப்புன்னு தோணுதோ அந்த இடத்துல டைரக்டா பேசுறாங்க. அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட். அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் என்ன சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. அதே நேரத்துல அவங்க பண்ற தவறுகளை யாராவது சொன்னாங்க அப்படின்னா தேவையில்லாம ஒரு சண்டை அவங்க நார்மலா பேசின விஷயம் கூட அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்றாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்பவும் நான் சொல்றேன், இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்போதைக்கு இந்த சீசனை பொறுத்தளவுல 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, நான் என்னோட கேமை எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கிற தினேஷுக்கு தான் அந்த 2வது இடம் தகுதியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்ப புதுசா பூர்ணிமா நல்லவ, பூர்ணிமா அர்ச்சனாக்கு சப்போர்ட்டா இருக்கிறா, மாயாவை எதிர்த்து கேள்வி கேட்கா, பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி புதுசா எவனாவது கிளப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன பொறுத்தளவுல அர்ச்சனா அவங்களோட பாயிண்ட பூர்ணிமாவுக்கு கொடுத்தது தவறான முடிவு, அவங்களோட தவறான புரிதலால எடுத்த முடிவு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அவங்க ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல, எதுவுமே பண்ணல. கமல் சார் எபிசோட்ல நடந்த தாக்கத்தின் விளைவு தான் அர்ச்சனாவோட இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அர்ச்சனாவை சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் வேணுங்க. அவங்க பண்ற தவறுகளையும் நம்ம ஓப்பனா பேசிதான் ஆகணும். நம்ம சப்போர்ட் பண்றோம், ஓட் போடுறோம், அதெல்லாம் வேற. இருந்தாலும் இந்த இடத்துல அர்ச்சனா பண்ணது தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.